ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய புது சேனல் இதுக்கு வந்து பாருங்கள், நம்ம இமெயில் ஐடியில் உள்ளே போயிட்டு இப்போ வந்து பேர் சூஸ் பண்ணுறோம். அட்மான் டெக்னு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஹேண்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது அந்த இதில் இப்போ நான் பேர் மாற்றுறேன். அது எதுக்குன்னா ஒரு அசம்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து அட்மான் டெக் 360 வைக்கிறேன். இப்போ எனக்கு அந்த சேனல் இருக்குது. நான் இப்போ க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ சேனல் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் போய் பார்க்குறோம். அந்த சேனலில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோவுக்கு போகணும். இப்போ பாருங்கள், உங்கள் சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகிறோம். போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு கண்டினியூ கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இது நம்மளுடைய சேனலோட இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கஸ்டமைசேஷன் போகிறோம். கஸ்டமைசேஷனில் இப்போ நம்ம வந்து பிராண்டிங்கில் போயிட்டு நம்ம சேனலுக்கான லோகோ, யூடியூப் கவரு, அப்புறம் வந்து வாட்டர் மார்க், இது எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து என்னோடய சேனலோட வாட்டர் மார்க்கு, அட்மான் டெக்கு. இது வந்து நான் இப்போ எவ்வளோ இதுக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து பிக் பண்ணுறேன். இப்போ செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கவர் வைக்கிறேன். யூடியூப் கவர் வைக்கிறேன். இப்போ அந்த கவர் நான் இவ்வளோ பேஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் சேனலுக்கானது எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வாட்டர் மார்க் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் போகிற வீடியோ வந்து யாரும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாட்டர் மார்க் வைக்கணும். நம்மளுடைய லோகோவே வாட்டர் மார்க்காக வச்சுக்கலாம். நான் அதையும் வச்சுக்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வாட்டர் மார்க் செட் பண்ணிட்டேன். ரெண்டாவது இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்டராக வரணுமா இல்லை முதல் வந்து அப்போ என்டர் வீடியோ ஃபுல்லாமே இப்படி வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பப்ளிக் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எல்லாமே எனக்கு செட் ஆகிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனு அடிக்கிறோம். நம்ம இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோலாம் போட போகிறோம், அதை வந்து பேசிக் இன்ஃபோவில் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எதை பற்றி வீடியோ போடுறோமோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணி வைக்கணும். அடுத்து வந்துட்டு லிங்க்கில் வந்து நமக்கு வந்து ஏதாவது சோஷியல் மீடியா லிங்க் இருந்தால் அந்த சோஷியல் மீடியா லிங்க்கை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு செட்டிங்ஸில் செட்டிங்ஸ் போக போகிறோம். அந்த செட்டிங்ஸில் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ வந்துட்டு டாஸ்போர்டு
டாஷ்போர்டில் இப்போ தான் நம்ம சேனல் க்ரியேட் பண்ணி டாஷ்போர்ட் வந்திருக்கு. அடுத்து கண்டென்ட்டில் நம்ம போடுறது எல்லா வீடியோவுமே இந்த இடத்துல தான் வந்து பப்ளிஷ் ஆகும். அடுத்து வந்து அனாலிட்டிக்ஸ் இருக்கும். அதுலேருந்து பாருங்கள். அடுத்த அனாலிட்டிக்ஸில் நீங்கள் போகிற வீடியோவில் யார் எத்தனை வியூஸ் வந்திருக்கு, தான் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு எல்லாமே இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்டைட்டில்ஸு, காப்பி ரைட்ஸு, வந்து இப்போ இந்த ஏர்னிங்கில் நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆட்ஸ்லாம் வந்து உங்களுடைய வீடியோவில் விசிபிள் ஆகும், அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்துட்டு இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த டார்கெட்டை ரீச் பண்ணும் 1000 சப்ஸ்கிரைபரு, 4000 வாட்சிங் ஹவர்ஸு, 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆட்சன்ஸுக்கு அப்ரூவல் பண்ணலாம். அது வரையும் உங்களுக்கு அமௌண்ட் வராது. இதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் பண்ணணும். நீங்கள் இமெயில் கொடுத்தீங்கன்னா இந்த இதை ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து செட்டிங்ஸில் போய்ட்டு இப்போ ஜெனரலில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியோடுன்னு போகணும். நான் இப்போ இந்தியா, அதனால் இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இதில் வந்து இந்தியா தான் என்னோடய கண்ட்ரி. அந்த லொக்கேஷன் நான் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ கீவேர்டுன்னு இருக்குது. இதில் வந்துட்டு நான் யூடியூப்பில் என்னுடைய சேனல்னால் அந்த சேனலில் இப்போ நான் வந்து டெக்னு வச்சுருக்கேன்னா யூடியூப் பற்றின வீடியோஸ் மட்டும்தான் போட போகிறேன். யூடியூப் கோர்ஸ் பற்றி தான் போட போகிறேன். அதுக்கு என்னென்ன ரிலேட்டடாக இருக்கோ அந்த கீவேர்டு எல்லாமே நாங்கள் வந்து டைப் பண்ணி அடிச்சு இதில் வந்து எப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கமா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டேகாக மாறிடும். ஓகேங்களா. நான் எனக்கு சேனலுக்கு தேவையான எல்லா இதுவுமே நான் டைப் பண்ணி ஒவ்வொன்றா டைப் பண்ணி கம்மா கொடுத்துட்டேன். அதில் வந்து எனக்கு ஒவ்வொரு டேகாக மாறிடுச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து டேக் சேவ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் உள்ளே போயிட்டு இதில் என்னென்ன இருக்குது ஆப்ஷன்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் தேவை. ஓனர்னால் இப்போ ஏதோ ஒரு சேனல் ஓனர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்து வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஃபீச்சரில் வந்து இருக்கும். அதாவது அதாவது அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற வீடியோவுக்கு நீங்கள் தம்ப்லைன் வைக்கலாம், அப்புறம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபியூச்சரில் போஸ்ட் போட முடியும். அதாவது போஸ்ட்லாம் இருக்குது, அந்த போஸ்ட்லாம் போடணும். யூடியூப்லேயே வந்து போஸ்ட் போடுறது எல்லாமே இருக்கும், அது எல்லாமே நீங்கள் போடலாம். அதுக்கு வந்து இந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணால் அந்த ஐடி வெரிஃபிகேஷன் என்னென்னா பாஸ்போர்ட்டு இல்லைனா இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதில் வந்துட்டு நீங்கள் வீடியோ போடலாம், லைவ் போடலாம், பாட்காஸ்ட் போடலாம், ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நான் யூடியூப் பற்றின எல்லா இதுவுமே போடுறேன். இதுதான் என்னோடய சேனலு, பார்த்துக்குங்க. அட்மான்டெக் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்மில் டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. யூடியூப் எல்லா வீடியோவும் வரும்.